மாணவர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு காணொளியை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இது 3வது காணொளியை நம்ம பார்க்குறோம். 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான 4ஆம் பருவத் தேர்வு செமஸ்டர் எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் நீர்நில மேலாண்மை. சரியா, லேண்டையும் அடுத்து வாட்டர், இது எப்படி நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி தான் இது. இது முதல் கேள்வி இதை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா, நீரையும் நிலத்தையும் சரியாக பயன்படுத்துகிறோமா, சரியாக அணுகிறோமா, அது சரியாக வச்சுருக்குறோமா அப்படிங்கிறதா முதல் கேள்வியாக இருக்கணும். ஆக்கிரமிப்பு நிறைய நடக்குது. ஆக்கிரமிப்பு பொறுத்த வரைக்கும் குளம், நீர், ஏரி எல்லா நீர்நிலைகளையும் பொறுத்து நல்லா ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கோம். நீர்நிலை அப்புறம் நீர்நில கழிவுகள்லாம் சரியாக பராமரிக்கிறதும் இல்லை. இது எல்லாமே நம்மளோட சீர்கேடுகளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீர் அடிப்படையில் பார்ப்போம். நீரில் தொழிற்சாலை கழிவுகளை கலக்கிறோம். தண்ணியில் கொண்டு போய் ஆறு குளத்தில் தொழிற்சாலையில் அந்த வேஸ்ட்டு, அந்த கெமிக்கல் வாட்டர் எல்லாத்தையும் கொண்டு போய் கலக்கிறோம். அதே மாதிரி செயற்கை உரங்களை பயன்படுத்தி அதில் கண்டிப்பாக அதில் கொண்டு போய் கலக்கிறது. இது சுத்திகரிக்கப்படாத கழிவுகள் சேர்க்கறது. க்ளீன் பண்ணி அந்த கழிவுகளை சேர்க்கணும், க்ளீன் பண்ணாமே சேர்க்கறது. அது மறுசுழற்சி செய்யாமல் இருக்கிறது, மறு பயன்பாடு பண்ணாமல் இருக்கிறது. இதனால தான் நமக்கு பிரச்சனை வருது. அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, தீர்வு காணும்போது முறையாக கழிவுகளை கொட்டணும், வைக்கணும், கலக்கணும். சரியா, சில கழிவுகள்லாம் கொட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணியோட சுண்ணாம்பு கலந்துருவாங்க. சுண்ணாம்பு எதுக்காக கலந்துருவாங்க அப்படின்னா, அந்த நச்சுத்தன்மையை குறைக்கும். ஆனால் சுண்ணாம்பு டன்னாக கலக்கணும், அதனால் பொருட்செலவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலக்கிறது. அதனால் என்ன ஆகும்னா, அதை சாப்பிட்ற மீன் நச்சுத்தன்மை உருவாகும். அது சாப்பிட்ற மனுஷனுக்கும் நோய், கேன்சர் எல்லாமே வருது. அடுத்து இயற்கை வேளாண்மை உரங்கள், செயற்கைத்தை விட்டுட்டு இயற்கை கரிம உரங்கள், மண்புழு உரங்களை பயன்படுத்துறது. அடுத்து சுத்திகரித்ததுக்கு அப்புறம் தான் அந்த கழிவுகளை கலக்கணும். அடுத்து குப்பை நீர்நிலைகளை கொட்டக்கூடாது. அதாவது பக்கத்தில் அந்த நீர்நிலைகளை கொண்டு போய் குப்பைகளை கொண்டு போய் தட்டுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்து மறுபயன்பாடு, நம்ம துணி துவைக்கிற பயன்பட்ட தண்ணி, அப்புறம் காய்கறி கழிவு தண்ணீர், இதெல்லாம் செடிக்கு கொட்டணும். அப்படியே கொண்டு போய் பயன்படுத்தக்கூடாது. தண்ணீரை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணணும். அப்படியே சாக்கடையில் கொண்டு போய் கலக்கக்கூடாது. அடுத்து நிலம் அப்படின்னு பார்க்கும்போது முறையற்ற ஆக்கிரமிப்பு. ஆறு குளம் பக்கத்தில் ஏதாவது ஒரு லேண்ட் இருந்துச்சுன்னா அந்த லேண்டுக்காரன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குளம், ஆறெல்லாம் அப்படியே கல்லுண்ணி கல்லை கடத்திக்கிட்டே இருப்பான். கடத்தி கடைசியில் அந்த ஆறு குளத்துக்குள்ளே பெரிய லேண்டை கொண்டு வந்துடுறாங்க. இதான் முறையற்ற ஆக்கிரமிப்பு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து செயற்கை உர பயன்பாடு. செயற்கை உரம் அப்படின்னா நம்ம ஃபெர்டிலைசர், ஆர்டிஃபிஷியலாக உள்ள ஃபெர்டிலைசர்லாம் பயன்படுத்தி அதனால் நிறைய நிலங்கள் மலட்டுத்தன்மை அடைஞ்சிருது. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அதில் ஒன்றுமே விளையாது. அதான் செயற்கை உர பயன்பாடு. அடுத்து நிலச்சரிவு. மனுஷன் மலையை குடஞ்சி அதுலேருந்து நிலச்சரிவு ஏற்படுது, மக்கள் எல்லாம் இறந்து போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மரம் நடுதலை பொறுத்த வரைக்கும் மரம் நடுதலே இப்போ அருகி போச்சு. அப்புறம் தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது பனை நடவு பண்ணோன்னா நிலத்தடி நீருக்கும் சேமிப்பாக இருக்கும். அப்புறம் நல்ல மண்ணுக்கும் வளமான, அது எவ்வளவு நிலத்துக்கு அடியில் தண்ணி இருந்தாலும் அதை எடுத்து நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சமாக இருக்குது. கருப்பட்டி, கல் எல்லா வகையிலையும் நமக்கு ஓலை, அப்புறம் பனைமட்டை எல்லாமே கயிறு திரிக்கிறதுக்கான நார் எல்லாமே தருது நமக்கு. பனை உண்மையிலே ஒரு கற்பக விருட்சம் தான். அடுத்து முறையற்ற ஆக்கிரமிப்பாக அகற்றணும். முறையற்ற ஆக்கிரமிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆறு குளம் குட்டையிலலாம் இருக்கிறதெல்லாம் இந்த ஆக்கிரமிப்பு கரெக்டாக லேண்டு மெஷர் பண்ணி அவங்கெல்லாம் இது பண்ணணும். அடுத்து இந்த மலைகளை பாதுகாக்கணும், மலைகளை குடையிறது அதெல்லாம் பாதுகாக்கணும். அடுத்து இயற்கை உரங்களை பயன்படுத்தணும். அடுத்து இயற்கை வேளாண்மையை மறுபடியும் கொண்டு வரணும். நம்ம நம்மாழ்வார் ஐயா இருக்காங்களா, அவங்கள பயன்படுத்தி அவங்கள மாதிரி நம்மளும் அவங்களோட விதிமுறைகளை பயன்படுத்தி நம்மளும் கொண்டு வரணும். அடுத்து பயன்கள், இதனால் பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிலத்தடி நீர் உயரும், காப்பு காடுகள் உருவாகும். காப்பு காடுனா ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நம்ம காட்டு எல்லா காட்டுகளையும் நம்ம உள்ளே போயிட முடியாது. அதனால் அந்த மாதிரி காப்பு காடுகளை உருவாக்கணும். அடுத்து உயிரின அழிவு. அது நம்மளார் சொல்லுவார், 24% அந்த காலத்தில் காடு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 8% காடு தான் இருக்கான். எப்படி இருக்குது? அப்போ மனுஷன் என்ன பண்ணிட்டான், அழிச்சிட்டான். அடுத்து உயிரின அழிவு குறையும். இதனால் காப்பு காடுகள்லாம் உருவாக்கி நல்லா மரம் செடி கொடியெல்லாம் நட்டு வச்சிங்க அப்படின்னா உயிரினங்கள்லாம் நிறைய உயிர் வாழும். நிலத்தில் மகசூல் இயற்கை முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கனால என்னாகும், அடுத்தடுத்து நிறைய என்ன பண்ணும், நல்ல பயிர் விளையும்.
நல்ல மகசூலும் நிறைய வரும், உற்பத்தி நிறைய வரும். உற்பத்தி அதிகரித்தா விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தரமான பொருட்கள் சரியான விலையில் தூய்மையான சுற்றுப்புறத்தோடு எல்லாமே கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம பார்க்குற கொஸ்டினாக இருக்குது. இதுதான் நீர்நில மேலாண்மை. நீர்நில மேலாண்மைனா என்னென்னு பார்க்கணும். அடுத்து நீர் ஃபஸ்ட்டு என்ன போடணும், அதில் என்னென்ன தீங்கு இருக்குது, அதுக்கு எப்படி தீர்வு காணணும். அடுத்து நிலம், அதில் என்னென்ன தீங்கு இருக்குது, அதுக்கு எப்படி தீர்வு காணணும். அடுத்து இது லாஸ்ட்டு பயன்பாடுகள். அடுத்து உலோகவியல். உலோகவியல்னால் வந்து இந்த மெட்டல் வந்து நிறைய நம்ம கையில் காலில் கழுத்தில் எல்லாம் போடுறோம்ல, இதெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்க, அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இது பார்க்க போகிறோம். இன்னும் உலோகவியல்னால் ஃபஸ்ட்டு அந்த மெட்டலை கண்டுபிடிக்கிறது, அதை சுத்திகரிக்கணும். அடுத்து மறுபடியும் என்னது, அது கண்டறிதலே மறுபடியும் போட்டிருக்கேன்னா இது 2 அடிச்சிருக்கேன். கண்டறிதல், சுத்திகரித்தல், அடுத்து பயன்படுத்தல், இந்த 3 இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரியா. இரும்பு பொறுத்த வரைக்கும் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது சங்க காலத்தில் இரும்பு பயன்படுத்தியிருக்கோம். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது கருவிகளாகவும், வீட்டில் பயன்படுத்துகிற கருவி, போர்க்கருவி, அப்புறம் விவசாய கருவி, இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பயன்படுத்தி இரும்பு பயன்படுத்தியிருக்கோம். செம்பு வெள்ளிகளில் வந்து பாத்திரங்கள் பயன்படுத்தியிருக்கோம். அலங்கார பொருட்களாக பயன்படுத்தியிருக்கோம். அலங்கார பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது கம்மல் தொங்கட்டான் கிடைக்குது, ஜிமிக்கி வச்ச கம்மல் மாதிரி கீழடியில் கிடைக்குது. அஞ்சன குச்சி அப்படின்னா வந்து கண்ணுக்கு மை போடுறதுக்கான அந்த குச்சி கிடைக்குது. அதெல்லாம் என்னது, செம்பிலான குச்சிகள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். தங்கம் அப்படின்னு பார்க்கும்போது தங்கம் நகைகளாகவும் ஆபரணங்களாகவும் பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தமிழர்கள் பயன்படுத்தி வந்து ஊட்ஸ் எக்கு அப்படின்னு செய்யப்பட்ட ஒரு எக்கு பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஊட்ஸ் எக்கு அப்படின்னா ஒரு வகை எக்கு, இரும்புலேருந்து நம்ம உருவாக்குறதான் எக்கு. இது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த வலிமையான ஆயுதங்கள், கூர்மையான ஆயுதங்கள்லாம் செய்ய பயன்படுத்துது. இது வந்து செஞ்சது நம்மளாக இருந்தாலும் இந்த ஆயுதங்கள் எங்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா மேற்கத்திய நாடுகள்லாம் கிடைக்கிது. அப்போ என்ன நடந்திருக்கோம், வணிகர்கள் மூலமாக, வணிகம் மூலமாகவும் இங்கேருந்து அங்கே போயிருக்கோம். அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, அவங்க வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க மேற்கத்திய நாடுகள். நம்மளால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஊட்ஸ் எக்கை. அடுத்து வந்து சோழர் கால சிலைகள். அந்த உலோக சிலைகளின், செப்பு சிலைகளின் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். செப்பு சிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நினைவுக்கு வர்றது ராஜராஜன் சோழனும் உலகமாதேவி சிலையும். இந்த சிலை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி காணாமல் போயிடுச்சு. அது எங்கே இருந்துச்சு, வெளிநாட்டில் இருந்துச்சு. ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்குது. அந்த வெளிநாட்டுக்காரன் என்ன சொல்கிறான், இது என்னோட சிலைங்கிறான். எது, ராஜராஜ சோழன் சிலையும் உலகமாதேவியோட மனைவி சிலையும் அவனோட சிலை இது. அதாவது உலகமாதேவி அப்படின்னா தந்து சக்தி விடங்கி அப்படின்னு ஒருத்தங்க, இவங்க அவங்களோட பேர் தான் வந்து உலகமாதேவி. இவங்க வந்து பட்டத்தரசி. சார் பட்டத்தரசி அப்படின்னு பார்க்குறோம். இவங்க தான் வந்து மொத்தம் ராஜராஜ சோழனுக்கு வந்து நிறைய மனைவிகள். அதில் ஒருத்தவங்க தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகமாதேவி. இவங்க தான் பட்டத்தரசியாக இருக்காங்க. அப்போ இந்த அம்மாவுக்கும் இவங்க 2 பேருக்கான சிலைகள் வந்து காணும். இது தமிழ்நாட்டிலேருந்து காணாமல் போய் எப்படி என்னது விஷக்கிருமிகளால் என்னது இங்கேருந்து வெளிநாடு போயிடுச்சு, இப்போ அங்கே இருக்குது. அப்படி அங்கே இருக்கும்போது வெளிநாட்டுக்காரன் என்ன சொல்கிறான், இது என்னோட சிலைங்கிறான். சரி, உன்னோட சிலையா, அப்படின்னா உன்னோட டீட்டெயில் கொடு அப்படின்னா அவன் கொடுக்கலாங்கிறான். அப்போ நீ கொடு அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறான். ராஜராஜ சோழன் எழுதி வச்சுருக்காரு கல்வெட்டில், அந்த சிலையோட முகம் எவ்வளவு அங்குலம் இருக்கும், கை எவ்வளவு இருக்கும், கால் எவ்வளவு இருக்கும், சிலையோட மொத்த அங்குலம் எவ்வளவுன்னு தனித்தனியாக கல்வெட்டாக பதிச்சு வச்சுருக்காரு. இந்த ஆதாரத்தை காமிச்சு நம்ம எடுத்துகிட்டு வரோம். அந்த சிலையை மீட்டு மறுபடியும் கொண்டு வந்தோம். அதுதான் அந்த பஞ்ச சிலை, படிம சிலைன்னு சொல்கிறோம். உலோக சிலையாக நமக்கு கிடைக்குது. செஞ்சது என்ன, தென்னவன் ஆதித்த மூவேந்த வேளாளன் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து இந்த சிற்பி செஞ்சார் அப்படின்னு பார்க்குறோம். இதுவும் அந்த கல்வெட்டு சாட்டு மூலமாக நமக்கு கிடைக்குது. அடுத்து பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது போர் ஆயுதங்கள் அந்த காலத்தில் வந்து வாள், ஈட்டி, அம்பு, கவசம் இதெல்லாம் செய்ய பயன்படுத்துச்சு. அப்புறம் வேறு என்னென்னா வீட்டு உபகரணங்கள் வந்து கத்தி, அரிவாள் மனை, தராசு தட்டு எல்லாமே. தராசு தட்டுன்னா தெரியுங்களா, இந்த மாதிரி இருக்கும்ல, தராசில் பழைய காலத்தில் பயன்படுத்தினோம்ல, இப்போ வந்து யாருமே பயன்படுத்துறதில்ல. இங்கிட்ட ஒரு தராசு முள் இருக்கும், இங்கிட்ட ஒரு 50 கிராம் வச்சோம்னா இங்கிட்ட 50 கிராம் வச்சா ஈக்குவலாக இருக்கும். கம்மியாக வச்சோம் அப்படின்னா எங்கள் சைடில் கம்மியாக இருக்கும், அது கீழே இருக்கும், அந்த மாதிரி. அடுத்து அலங்கார நகைகளை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அலங்காரத்துக்கு. அடுத்து வந்து விவசாயத்துக்கு வந்து கலப்பை, அரிவாள், இரும்பாணிகள் இதெல்லாம் வந்து என்னது, மாட்டு வண்டியிலலாம் வந்து நுகம் ஆணியாக படுது. அதாவது நுகம் ஆணினா என்னென்னா, மாட்டு வண்டி இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சென்டரில் ஒரு ஆணி அறைவாங்க, அது பேர் பகலாணி. நுகத்தாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து அந்த மாடு இந்த சைடில் ஒன்று இருக்கும், இந்த சைடில் ஒன்று இருக்கும்ல, இந்த சென்டரில் ஒரு ஆணி இருக்கும், அதான் இந்த வண்டியோட சேர்த்து கட்டியிருக்கோம். அதுதான் கரெக்டாக. அந்த நுகம் ஆணி இருந்ததுன்னா ஓடாது. இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். கலைகள் அப்படின்னு பார்க்கும்போது சிலைகள், கோயில், கலசம், மணி எல்லா அடிப்படையிலையும் நம்ம வந்து செஞ்சு உலோகங்களை பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து
மணி அப்படின்னா இந்த உலோகவியலில் வேறு என்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடுகளில் நம்மளோட உலக அறிவு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நியூசிலாந்தில் ஒரு நிகழ்வு. வாங்காரே அப்படின்னு ஒரு கிராமம். அங்கே கிராமத்தில் ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கிராமத்து பெண்மணி அவங்க வந்து ஒரு பாத்திரம், ஒரு வித்தியாசமான பாத்திரத்தை போட்டு உருளைக்கிழங்கு ஏதோ ஒரு கிழங்கை போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொலன்சோ அப்படின்னு ஒருத்தர், இவர் யார் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு அறிஞர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து போயிட்டுருக்காரு, இது என்னமோ வித்தியாசமான பாத்திரமாக இருக்குது, ஏதோ வித்தியாசமாக இருக்குதுன்னு வாங்கி பார்க்குறாரு. அதில் வந்து ஒரு எழுத்து எழுதியிருக்கு, தமிழ் எழுத்து. சரியா 15ஆம் நூற்றாண்டு சோழர்கள் காலத்தை சேர்ந்த ஒரு மணி, ஒரு கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணி. அது எப்படி தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது அதான் அந்த கப்பலோட மணியிலோட அடிப்பாகத்தில் வந்து அது தெரியுது. அதில் எழுதியிருக்குது முஹைதீன் பக்ஸ் உடைய கப்பலுடைய மணி அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு அப்புறம் தமிழ் தெரிஞ்சவங்களை வச்சு அது மொழிபெயர்க்க வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த அம்மா வந்து ரொம்ப வருஷமாக அந்த மணி என்ன தரமாட்டேன்னு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவங்க இறந்ததுக்கப்புறம் நியூசிலாந்தில் உள்ள வெலிங்டன் அப்படிங்கிற ஒரு மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அது யார், அந்த முஹைதீன் பக்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து இஸ்லாமிய ஒரு வணிகராக இருந்திருக்காரு. அப்போ இஸ்லாமியர்கள் வந்து நிறைய வணிகங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய நாடுகள்லாம் போய். அப்படியே இந்த முஹைதீன் பக்ஸுக்கு சொந்தமான 5 குடும்பம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு இப்போ வரைக்கும். அப்போ அந்த குடும்பத்தை காண்டாக்ட் பண்ணி இது உங்களோட மணி இந்த மாதிரி என்னது உங்களுக்கு குடும்பத்துக்கு சொந்தமான மணி இங்கே இருக்குன்னொடனே 5 குடும்பம் எனக்கு தான் வேணும்னு சண்டை போட்டாங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரச்சனையே வேண்டாம், இது நியூசிலாந்து அதில் உள்ள வெலிங்டன் அருங்காட்சியகத்திலே இருக்கட்டும், யாருக்கு தேவையோ 5 குடும்பமும் அங்கே போய் பார்த்துக்கோங்கன்ட்டாங்க. இப்போ அது எங்கே இருக்குன்னா நியூசிலாந்தில் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பத்திரமா இருக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, உலோக அறிவு இல்லாமல் மணி செய்ய முடியுமா? சரியா? ஒரு வெண்கல மணி, வெண்கலம்னா என்னது, அது ஒரு உலோக கலவை. அதாவது தாமிரமும் துத்தநாகத்தையும் சேர்த்தோன்னா என்ன கிடைக்கும்னா பித்தளை கிடைக்கும். சரியா? தாமிரம் ப்ளஸ் துத்தநாகம் பித்தளை. அப்போது தாமிரம் ப்ளஸ் தகரம் இது 2 சேர்த்தா என்ன கிடைக்குன்னா வெண்கலம் கிடைக்கும். இந்த அறிவு இருந்தால் தானே அவங்க வெண்கலம் வந்து எப்படி உருவாகணும் அப்படின்னா அவங்க அந்த அறிவு இருந்தால் தானே அவங்க காக்க முடியும். அப்போ அந்த அறிவு உலோக சார்ந்த அறிவுகள், உலோக கலவைகள் செய்யக்கூடிய அறிவு இருந்ததுனால தான் வெண்கல மணி தயாரித்து எதையும் தாமரத்தையும் தகரத்தையும் கலக்கினா தான் என்ன கிடைக்கும், வெண்கலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உருக்கி ஊற்றி மணி செஞ்சு அதில் என்னது பேர் எழுதி வணிகம் பண்ணி அந்த கப்பல் என்னது மாட்டி அங்கே வரைக்கும் போய் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தாய்லாந்தில் வந்து பெரும்பத்தன் கல் அப்படின்னு ஒரு கல் கிடைக்குது. இது என்ன கல் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு ஸ்மித் அப்படிங்கிறாங்க. கோல்டு ஸ்மித் பயன்படுத்துறது, அதாவது தங்க பொற்கொள்ளர்கள்லாம் இருக்காங்கள்ல, இந்த நகை கடையிலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கொடுக்குற தங்கம் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு ஒரு கல் வச்சுருப்பாங்கல்ல, அதுதான் வந்து அந்த கல் பெரும்பத்தன் கல். சரியா? அதாவது இப்படி தான் இருந்துச்சு. இதான் பெரும்பத்தன் கல்லுன்னு அர்த்தம். இது அந்த காலத்தில் உள்ள தமிழ் வடிவம். இது பே, இது ரூ, அடுத்து என்னது இம், மேலே புள்ளி வைக்கணும். இத்து ப இத்த கெயில் கயில் இந்த மாதிரி என்னது அந்த பெரும்பத்தன் கல் அப்படிங்கிற மணியில் வந்து இருக்குது. சாரி, அந்த கல்லில் இருக்குது. அது என்ன கல் அப்படின்னா தங்கத்தை உரசி பார்க்கக்கூடிய அந்த சோதனை பார்க்கக்கூடிய ஒரு கல். இந்த கல் பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துகிற ஒரு தமிழனுக்கு சொந்தமான கல் தாய்லாந்தில் கிடைக்கிது. அப்போனா என்ன அர்த்தம், உலோக அறிவுள்ள ஏதோ ஒரு தமிழன் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவனோட கல். எப்போ வந்து தமிழர்கள் வந்து அந்த காலத்தில் நல்ல அறிவு உள்ளவங்க, அவன் பேரில் வந்து அவனோட சொந்தமான பொருளாக இருந்துச்சுன்னா அதில் அவன் பேர் எழுதி வச்சுருவான். சாத்தன், குவீரன், ஆதன், அவிரன் அப்படின்னு நிறைய பேர்கள் அவனோட பேரில் இருக்குது. இப்போ எகிப்தில் கூட பார்த்தோம்ல, சிகை கொற்றன் அப்படிங்கிற வார்த்தை 8 இடங்களில் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம்ல, அந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கில், கிங்ஸ் வேலியில். அதே மாதிரி அவனோட எங்கெங்கே அவனோட ஆட்சிலாம் இருக்கோ, அவன் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரானோ அங்கெல்லாம் அவனோட வந்து என்னது பேர் இருக்கும். அப்படி பார்க்கும்போது தாய்லாந்தில் உள்ள உலோகத்தை தரம் பிரிக்கிறதுக்காக அங்கே போன யாரோ ஒரு மரத்தமிழன் வந்து அங்கே என்ன பண்ணியிருக்கான், அவனோட வீரமாய்ந்த தமிழன் வந்து அங்கே என்ன பண்ணியிருக்கான், அவனோட பேர் கொண்ட கல் அங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், உலோகம் தெரிஞ்ச, உலோகவியல் தெரிஞ்ச தமிழன் வந்து எல்லா இடமும் பரவி இருந்திருக்கான், உலோக கலவை தெரிஞ்ச அறிவு கொண்ட மக்கள் தமிழர்கள் அப்படின்னு நமக்கு இதில் தெரிய வருது. சரியா?
இதுதான் வந்து உலோகவியல் அப்படின்னு பார்க்குறோம். உலோகவியல் இரும்பு உற்பத்தி, செம்பு மற்றும் வெள்ளி, தங்கம், அடுத்து உலக புகழ் பெற்ற உலோக புகழ், அடுத்து சோழர் கால சிலைகள், பயன்பாடுகள் என்னென்ன மாதிரி இருக்குது, அதில் என்னென்ன பொருட்கள், நியூசிலாந்து மணி, தாய்லாந்தில் ஒரு கல் அப்படின்னு பார்க்குறோம், பெரும்பத்தன் கல் அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்தாச்சு. இது அப்படியே கொஸ்டினாக வரும், கண்டிப்பாக எழுதிருங்க. எந்த கொஸ்டினை விட்டு வைக்கிறாங்க, எல்லா கொஸ்டினும் முழு மதிப்பெண் பெறணும். அதனால் நல்லா கேள்வியை பாருங்கள், கேள்வியை படிச்சுட்டு புரிஞ்ச அளவில் புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. இந்த காணொளி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுற அளவில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.